24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அண்ணாமலை மீது புகாரின் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூலூர் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவமணிகண்டன் வழங்க கேட்கலாம். நவமணிகண்டன் வணக்கம். ஏற்கனவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார் விதிகளை மீறி என்ற காரணத்தால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவா? என்ன நிலவரம்? கோவை மாவட்டம் சூலூரில் நேற்று பிரச்சாரத்திற்கு வந்த தமிழக பாஜக தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை நேற்றிரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரத்தில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவை மாநகர போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் அவரது பிரச்சார வாகனத்தை விட்டு அவர் இறங்கி நடந்து சென்றிருக்கிறார். அப்போது போலீசாருக்கும் அண்ணாமலைக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் அண்ணாமலை மற்றும் பாஜக தொண்டர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவை மாவட்ட எல்லை பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் திடீர் சாதனையில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக மாநில துணை வணிக அலுவலர் சண்முகபுரியாவும் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் கொடுத்த புகாரின் பேரில் 143 மற்றும் 341 பிரிவுகளின் கீழ் சூலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அனுமதியின்றி கூடுதல், போக்குவரத்து இடையூறாக செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் நேற்று இரவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று சூலூர் போலீசார் அண்ணாமலை மற்றும் அவரது பாஜக தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவமணிகண்டன். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.